தமிழ் முதல் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீண்டும் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, இதுதான் நான் சொல்லணும்ல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஹெட்ஃபோன்ஸ் நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த பாக்ஸை வாங்கியாச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான் அதை வாங்கியிருக்கான். ஸோ வாங்கினதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சைனா மேடு கம்பெனி தான். ஸோ எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். பட் இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம 200 ரூபாய்க்கு ஆல்ரெடி ஒரு அன்பாக்சிங் போட்டிருந்தோம், ஒரு இயர்ஃபோனோட அன்பாக்சிங். ஸோ அந்த அன்பாக்சிங் கூட இதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு அவ்வளோவா அந்த அளவு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இதில் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 200 ரூபாய்க்கு நம்ம வாங்கினதில் வாரண்டி கொடுக்கல. பட் இந்த 150 ரூபாய்க்கு வாங்கினதில் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம இதை முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டே சொல்லிடுறோம். ஸோ இந்த இயர்ஃபோன் அப்படின்ற இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமானு தெரியல. பட் வாரண்டி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் எங்களோட ஒப்பீனியன். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹெட்ஃபோன்ஸ் வாங்குறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு வேறு ஹெட்ஃபோன் வாங்கிடலாம். ஏன்னா என்னோட ஒப்பீனியன் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நானும் அதை கேட்டு பார்த்தேன். பட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி அந்த 200 அந்த பட்ஜெட் வேணாம். பட் எனக்கு அதான் ப்ரோ பட்ஜெட், ரொம்ப ஸ்ட்ரிக்டான பட்ஜெட் அப்படின்னா மட்டும் இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 500 வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும். ஸோ நல்ல போட்டோட பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் டைம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் போட்டோடதே நல்லதாக வாங்கிக்கலாம். ஒரு 500 வரைக்கும் கொண்டு வாங்க. அப்படி முடியாதவங்க இதை வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன் பேசிக்கலி. ஓகே, ஸோ இது அன்பாக்சிங் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஆடியோ கிளாரிட்டி அண்ட் வாய்ஸ் கால் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ டக்குன்னு போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த போல்ட் அப்படின்ற அந்த பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ மேலே இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக இந்த பட்ஜெட்டில் என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வயர்டு ஸ்போர்ட் ஹெட்ஃபோன்ஸு இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா போட் அப்படின்ற கம்பெனி ஆட்டையை போட்டு செஞ்சுருப்பாங்க போலக்கு, போல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா TrumpBE01 அப்படின்ற ஒரு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெட்டாலிக் சப்வூஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்வூஃபர்னா என்னன்றது நம்மளுக்கே தெரியும். பட் இது சப்வூஃபர் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க ஏதோ கொடுக்கணுன்றது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 90 டேஸ்க்கான வாரண்ட்டி இருக்குது. ஸோ 90 டேஸ்ன்றப்ப ஒரு மாதம் 30 நாள் வரும்னு நினைக்கிறேன். ஸோ சாரி, ஆமாம் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 90 டேஸ் 3 மந்த் கிட்டத்தட்ட 3 மந்த்துக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா பின்னாடி. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பர் எக்ஸ்ட்ரா பாக்ஸ்ன்றதுக்கு ஸோ 1 பட்டன் டு மைக் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை ஹேண்ட் ஸ்பிக் அண்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் ஆஃப் பட்டன் தான். ஸோ அந்த இதை இவ்வளோ மென்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடல் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா பிளாக் வேரியண்ட். அதனால் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி வச்சுருக்காங்க கலர், அதாவது எந்த இதுன்றது காமிக்கிறதுக்கு. ஸோ மற்றபடி QR கோட் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, டிரைவர் எவ்வளோ பெருசு அப்படின்றதையும் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட டிரைவர் இன்னும் அவ்வளோ பெரிய டிரைவர் கிடையாது, சின்ன டிரைவ் தான். பட் நம்ம இந்த பட்ஜெட்டுக்கு அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும் அப்படின்றது தான் இந்த இதில். ஓகே, வேறு என்ன அப்படின்னா இதில் வேறு எதுவுமே பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கொடுக்கல. ஸோ ஓகே, நம்ம மேலே எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இது அதோட மாடல். ஸோ அதை அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, மேலேருந்து எடுக்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இழுப்போம். ஓகே, அது வரமாட்டேங்குது, வந்துடுச்சு. ஓகே, இது பார்த்திங்கன்னா அந்தளவு நல்ல இதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஸோ வயர்டு பார்த்திங்கன்னா ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஸோ வேறு எதுவும் புக்லெட்ஸ் எதுவுமே இதில் கொடுக்கல. பட் வாரண்டி கார்டு அதுவும் கொடுக்கல. பட் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமே அந்த எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கொடுக்கல. மொதல் விஷயம், ஸோ ஒரு லேபிள் மட்டும் ஒட்டியிருக்காங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை. இந்த இதில் ரொம்ப இதுவாக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த 3 இது மட்டும்தான் இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பட்ஜெட்லலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கிடைக்கும். ஸோ போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வால்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் இந்த வயர்ஸ் பார்த்திங்கன்னா அந்தளவு ஸ்டிக் ஆகாது அப்படின்னு தான் நினச்சோம். பட் ஓரளவு நல்லா ஸ்டிக் ஆச்சு. அதாவது ரொம்ப இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோன்ஸோட இந்த பகுதி பார்த்திங்கன்னா இந்த டேட்ஸ்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பிளாக் கலர் தான் நான் வாங்கியிருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு. பட் காதில் வைக்கும்போது அந்தளவுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மீடியம் தான் கொடுத்தாங்க. எனக்கு ஸ்மால் தான் செட் ஆகும். ஸோ மீடியம் எனக்கு கரெக்டாக கன்வீனியண்ட்டாக இல்லை. பட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1 பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. வேறு பட்டன்ஸ் கொடுக்கல. பட் இருந்தாலும் ஒரு பட்டன் இட்ஸ் எனஃப். ஸோ அது கூட மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக் அந்தளவு கிளாரிட்டியாக இருக்கா அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே வாயில் மெல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இருந்தாலும்
இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கோல்டு இது கொடுக்கல, ஸோ நார்மல் சில்வரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்டுனா இன்னும் கொஞ்சம் ரிலேபிளாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் லாங் லைஃப் உங்களுக்கு வரும். பட் இதில் சில்வர் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, கொடுத்தது தான். ஸோ நம்ம பழைய இதில் பார்த்திங்கன்னா கோல்டில் கொடுத்துருந்தாங்க. அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பாஸ்லேயாவது டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, இது எவ்வளோ தூரத்துக்கு நீளமாக இருக்குது அப்படின்னா, இதுவும் ஓரளவு பரவாயில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக இந்த வயர் கொடுக்கல. பட் இருந்தாலும் நான் மடக்கி போடும்போது கரெக்டாக இருந்துச்சு. அதாவது பாக்கெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருந்துச்சு. பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த இதில். ஸோ மேக்ஸிமம் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும், இது நீங்கள் வாங்கணுமா வேணாமான்றது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி இதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து மைக் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா, இது மட்டும் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா அந்தளவு டேப்பியாக இல்லை, ஒரு உடையிற மாதிரி தான் அந்த பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம அடுத்து வேண்டியதை பார்க்கலாம் வாங்க. எப்படி அந்த ஹெட்ஃபோனோட ஆடியோ எவ்வளோ அளவுக்கு இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் நம்ம ஃபோன், ஸோ ஃப்ரெண்டோட ஃபோன், நம்ம ஃபோனில் இந்த அளவுக்கு பிராண்டடாக இருக்காது. ஸோ இந்த ஃபோனோட ஆடியோ கிளாரிட்டியை நான் ஃபுல்லில் வச்சுக்கிறேன். அப்படின்னா தான் எனக்கு எந்த அளவுக்கு காதில் கேட்கும் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ அடுத்து நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ அப்போ 150 rupees தான் இந்த இதோட ப்ரைஸு. ஸோ ஏற்கனவே 200க்கு ஒன்று போட்டிருந்தோம், 150 அதை விட கொஞ்சம் கம்மியான பட்ஜெட் இருந்தது. ஓகே, எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, நான் ஆன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியோ கிளாரிட்டி நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். பட் எனக்கு ஓகே தான். ஸோ ஓகே, இப்போ நான் இதை அப்படியே மைக் கிட்ட வைக்கிறேன், எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஓகே, இதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. ஸோ அடுத்து ஃபோன் பேசும்போது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஓகே கார்த்தி, அந்த ஆடியோ டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ஹெட்ஃபோனுக்கு ஆடியோ டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லு. கால் வைப்ரேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லு. எல்லாம் கிளீனாக இருக்குது, கிளியராக இருக்குது, நல்லா ஒரு சவுண்ட் வருஷம் நல்லா காதுக்கு கரெக்டாக இருக்கா. சவுண்ட் வருஷம் காது இருக்குங்களா, அந்த மாதிரி இல்லாமல் கரெக்ட் நல்லா இருக்கு. ஸோ மைக் எப்படி இருக்கு, நல்லா கிளாரிட்டியா இருக்கா? பக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அன்பாக்ஸ் ப்ளஸ் ரிவ்யூ, ஸோ ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியும். பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் போடிய நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் கிடையாது, நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. சோஷியல் மீடியா லிங்க்லாம் என்னென்ன ப்ரோ அப்படின்னா, வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த மூணோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் நாங்கள் எங்களோட ஸோ என்ன சொல்கிறது, புதுசாக டெக் ரிவ்யூ பண்ண போகிறோமோ அதை வந்து நாங்கள் முதல்ல அந்த இடத்துல போட்டுருவோம். அதாவது அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுருவோம். ஸோ இது அடுத்து வரப்போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த இதுக்காக தான். ஓகேவா, ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னு தெரியும். ஓகே, பாய்.